நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் இந்த மனந்திரும்புதலை நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். அதில் அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு பாருங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற மெயினான ஒரு வார்த்தை என்னென்னா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில். இப்போ பாருங்கள், நம்ம தேவனை போல் ஒரு தேவனை நம்ம எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பாருங்கள் என்ன அழகாக ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஒருவேளை உங்களை யாருக்காட்ட ஞானம் குறைவாக இருக்குது, எனக்கு அறிவே இல்லை, எனக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான அறிவு இல்லை, நம்ம எவ்வளோ பெரியவங்களானாலும் நம்ம பேசுவோம். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, படிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் படிக்கிறது எனக்கு மறக்குது, எனக்கு இது ஞாபகம் இல்லாமல், எனக்கு இது சயின்ஸ் சப்ஜெக்ட் வர மாட்டேங்குது, எனக்கு இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குது, எனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது, எனக்கு சோஷியல் புரிய மாட்டேங்குதுன்னு படிக்கிற பிள்ளைகள் சொல்கிறத நம்ம என்ன செய்வோம், கேள்விப்பட்டிருப்போம். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வசனத்தை குறித்து வைத்து இதை சொல்லி என்ன செய்யலாம், நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். பாருங்கள், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஒருத்தருக்கு எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு இது எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கான அறிவு இல்லை, ஒருவேளை நீங்கள் உங்கள் மனசில் உங்களுக்குள்ளே ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதில் அழகாக போடப்பட்டிருக்கு, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். ஒருத்தருக்குன்னு இல்லை, யாவருக்கும், கேட்குற எல்லாருக்கும். நீங்கள் 10 பேர் கேட்டிங்கன்னா 10 பேருக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், ஞானத்தை தருவார். நீங்கள் பாருங்கள், வேதாகமத்தில் அழகாக ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கும். 10 குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை தேடி போவாங்க. அந்த 10 குஷ்டரோகியையும் ஆண்டவர் என்ன செய்வார், சுகமாக்கி விடுவார். யாரையோ ஒருத்தரை மட்டும் என்ன செய்ய மாட்டார், சுகமாக்கி விட்டுருக்க மாட்டார். 10 பேரும் போயிருப்பாங்க. 10 பேரும் என்ன செஞ்சுருப்பாங்க, சுகமடைஞ்சு அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, போயிருப்பாங்க. அப்போ இங்கே பாருங்கள், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதப்போ நம்ம போய் கேட்கும்போது சில நேரம் நம்ம மனுஷர்கள்ட்ட, ஆனால் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறையோ காலேஜில் படிக்கிற இடத்துல கூட நீங்கள் டீச்சர்ஸ், உங்களுக்கு எடுக்கிற டீச்சர்ஸ்கிட்ட கூட உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் ஒரு மைண்டில் இருந்தால் சொல்லி தருவாங்க, ஒரு மைண்டில் இருந்தால் அவங்க டென்ஷனில் இருக்கும்போது நம்மகிட்ட என்ன செய்வாங்க, கோவப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா சில பேரை பார்த்துருப்பீங்க, நல்லா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லா செய்வாங்க, பிடிக்காதவங்களுக்கு அதை நல்லாவே செய்ய மாட்டாங்க. அப்படி மனுஷங்க நிறைய வேற்றுமையை பார்க்கலாம். மனுஷங்களுக்கு அவங்க இருதயத்துக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு காரியத்தை நல்லா செய்வாங்க, இருதயத்துக்கு பிடிக்காதவங்களுக்கு அதை ஏனதானும் செய்வாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம அப்படி கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம், சமமாக இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா யாவருக்கும் சம்பூர்ணமாக, இப்போ கேட்குற யாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. அப்போ அந்த வார்த்தையை கேட்குற உங்கள் எல்லாருக்குமே, இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கும் எனக்குமே ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக சம்பூர்ணமாக என்ன செய்வார், நம்ம கேட்குற ஞானத்தை நமக்கு என்ன செய்வார், தருவார். அதுக்கப்புறம் அதில் பாருங்கள், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். ஒருத்தர் அவர்கிட்ட போகிற யாரையுமே அவர் திட்ட மாட்டார், யாரையுமே அவர் என்ன செய்ய மாட்டார், கடிந்து கொள்ள மாட்டார். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த வேதாகமத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒருத்தர் தனக்கு ஞானத்தை என்ன செஞ்சிருப்பாரு, கேட்டிருப்பார். அவருக்கு கொடுத்தாரா இல்லையானா, நீங்கள் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜாவை பற்றி நமக்கு தெரியும். தாவீதுடைய மகன், தாவீதுக்கு அப்புறம் அந்த இஸ்ரவேலை ஆள்ற அந்த ராஜாங்கத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்க சொல்லியிருந்தாரு, சாலமோன் ராஜாவுக்கு. அப்போ கொடுத்துருக்கும் போது அவன் சாலமோன் கர்த்தருக்கு பலியெல்லாம் செலுத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அவன் ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்து, தாவீது ராஜா எப்படி ஆண்டவர் கூட நடந்தாரோ அதே போல் ஆண்டவர் சொல்கிறபடி என்ன செஞ்சுட்டு நடந்துட்டு இருந்தான். அப்போ அவர் பெரிய பலிபீடத்தை கட்டி அதில் பயங்கரமாக ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி 1000 சர்வாங்க தகன பலி என்ன செய்கிறாரு, செலுத்தி முடிக்கிற அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சாலமோன் ராஜாவுக்கு தரிசனமாகி சாலமோன் ராஜாட்ட என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அப்போ உனக்கு நீ என்ன வேணுமோ நீ கேளு அப்படின்னு சொல்லும்போது அவன் அழகாக ஒன்று தான் கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா அதே 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும் 9வது வசனத்தில், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். எதற்காக அவர் கேட்குறாருன்னா, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று அறியுது. என் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கிறதற்கும், நன்மை என்ன தீமை என்னன்னு அறிகிறதுக்கும்
நன்மையான காரியம் எது, தீமையான காரியம் என்னது அப்படிங்கிறத நான் அறியறதுக்கும் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாரு, அந்த சாலமோன் ராஜா கேட்குறாரு. கொடுத்தாரான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுத்து, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அதே 1 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். சாலமோனுக்கு எப்படி சொல்லியிருந்தாரோ அதே போல் ஞானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரா, கொடுத்தாராம். அவ்வளோ ஒரு ஞானத்தை சாலமோன் ராஜா கொடுத்துருப்பாரா. நீங்கள் அந்த 1 ராஜாக்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் இருந்த ராஜாக்களில் சாலமோனை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜா கிடையாது. அவருடைய ராஜாங்கத்தை போல் அப்படிப்பட்ட ஒரு ராஜாங்கம் கிடையாது. அவருடைய ஞானம், அவருக்கு இவ்வளோ ஞானம் இருக்குன்னு அந்த நாட்களில், இப்போவாது டிவி, நமக்கு நெட் இருக்குது, இன்டர்நெட்டு, எல்லாமே சோஷியல் மீடியா அவ்வளோ வளர்ந்துருக்கு. அந்த காலத்தில் அது இல்லாத காலங்களில் கூட உலகம் முழுசும் புகழ்பெற்ற ஒரு ராஜாவாய் எல்லாரும் அறியப்பட்ட, இவரை போல் ஞானவான் கிடையாதுன்னு அவ்வளோ அறியப்பட்ட அப்படி ஒரு பெரிய ராஜாவை அன்றைக்கு சாலமோன் ராஜா என்ன செஞ்சுருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், கொடுத்தாரு. இது எதுக்கு நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, நம்ம வந்து வேதத்தில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்துருப்போம். ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொண்டவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருப்பாரு, குஷ்டரோகம் அத்தனை குஷ்டரோகிகளை சுகப்படுத்தியிருப்பார், நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க உதவி செஞ்சுருப்பார், கண்களில் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்துருப்பாரு. நிறைய காரியங்கள், நிறைய அற்புதங்கள், வேதாகமத்தில் எழுதப்படாத அற்புதங்கள் கிடையாது, அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஜனங்கள் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த ஒரு மனிதன் ஞானத்தை என்ன செஞ்சார், வாங்கி கொண்டார். இந்த வசனம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கப்போ ஆண்டவர் வந்து நமக்கு ஞானத்தையும் என்ன செய்வார், தருவார். நிறைய உங்களுக்கு தேவையான அறிவு ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை ஏதாட்டும் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அதுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் தருவார். ஒருவேளை குடும்பத்தை நடத்துகிற பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒருவேளை குழந்தையை வளர்க்க எனக்கு தெரியலையே, என் குழந்தைகளெல்லாம் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், அந்த சாலமோன் ராஜாவுக்கு கீழே இருந்த ஜனங்களை நியாயம் திருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பயம். என் கையில் இவ்வளோ ஒரு பெரிய ராஜாங்கத்தை கடவுள் தந்திருக்கிறாரு, அப்போ நான் எப்படி அதை செய்வேங்கிற அதனால தான் அவர் கேட்குறாரு. அப்போ உங்கள் கையில் ஒரு குடும்ப பொறுப்பை தந்திருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக நீங்கள் இருக்கலாம், அல்ல நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், அல்ல உங்கள் கையில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் எனக்கு இதை செஞ்சிருவேனா, இனியால் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க, இந்த வார்த்தையை வச்சு கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். அப்போ நம்ம வந்து நிறைய நேரத்தில் நம்ம வந்து ஜெபிக்கிறதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம், நம்ம வந்து விசுவாசிக்காமல் நமக்கெல்லாம் ஆண்டவர் தருவாரா, நம்ம கிடைக்குமா அப்படின்னு நம்ம அநேக நேரத்தில் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஏனோதானவென்று நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறோம், கேட்குறோம். அதான் அந்த இடத்துல போடப்பட்டிருங்க பாருங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் என்ன செய்யணுமா, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நிறைய நேரத்தில் நம்ம கேட்டுட்டு ஆண்டவர் நமக்கெல்லாம் எங்கே தரப்போகிறாரு அப்படி நம்ம நினச்சிட்டோன்னா நம்மளால் நினைச்ச முடியாது, விசுவாசிக்கவே முடியாது. இல்லை, ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு, இதற்கு எக்ஸாம்பிளாக அங்கே சாலமோன் ராஜாவுக்கு கூட ஆண்டவர் ஞானத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்போ நான் கேட்குற எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார், ஞானம் தருவார். ஒருவேளை என் கையில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நான் அந்த தொழில் எனக்கு நடத்த தெரியலை, நான் வேலை பார்க்குற இடத்துல என்னையோட எல்லோரும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க, இனியால் எனக்கு அவங்களுக்கு ஈடு கொடுத்து வேலை பார்க்க முடியலை, ஆனால் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்க தெரியலை, எனக்கு ஒருவேளை சமையல் தெரியல, எனக்கு இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும்னு கூட தெரியலை, எங்கள் குடும்பத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியலை, நான் நிறைய நேரம் ஞானம் இல்லாமல் என் காரியத்தை செஞ்சிடுறேன். இப்படி நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தோல்விக்கான காரணம் கரெக்டாக அந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்காது. இந்த காரியத்தை நம்ம கையில் ஒருத்தங்க ஒரு காரியத்தை கொடுத்தாங்கன்னா அதை எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியாது. அப்படி நிறைய நேரங்களில் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம என்ன செஞ்சுருப்போம், மிஸ் பண்ணியிருப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட துக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரையும் கணிந்து கொள்ளாத தேவனிடத்தில் என்ன செய்யணுமா, நம்ம கேட்கணுமா. அதான் விசுவாசமே இல்லாமல் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. எனக்கு ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். அன்றைக்கு சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த தேவன் ஞானத்தை எனக்கும் என்ன செய்வார், தருவார். நானும் அவர் பார்வையில் ஒரு விலையேற பெற்ற ஒரு மனுஷன் தான், நானும் அவருடைய பார்வையில் ஒரு விலையேற பெற்ற ஒரு மனுஷி தான். எனக்கான ஞானத்தை ஆண்டவர் தருவார்.
அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். அதே யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம கேட்குறோம், கேட்டுட்டு எங்கே நான்லாம் கேட்டால் எனக்கு ஆண்டவர் ஞானம் தருவார், நான் எப்படி இதை போய் சாதிக்க போகிறேன், என்னையால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா, என்னையால் இந்த பிஸ்னஸை நடத்த முடியுமா, இல்லை என்னையால் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியுமா, என்னையால் ஒரு ப்ரொமோஷன் வாங்க முடியுமா, நான் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் இருக்க போகிறேன், என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். ஆனால் உங்கள் மனசில் ஆசை இருக்கலாம், எனக்கும் நான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சேன்னா எனக்கு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும், இந்த காரியத்தை நான் கரெக்டாக முடிச்சேன்னா நான் அடுத்த லெவலுக்கு நான் போயிடுவேன், இந்த இடத்துல நான் இதை கரெக்டாக பண்ணினேன்னா நான் அது ஆனால் எனக்கு இதை எப்படி பண்ணணும்னு தெரியலையே, எனக்கு இதுக்கான திங்கிங் வர மாட்டேங்குதே அப்படி நீங்கள் எதாட்டி யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லை படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், 12th இப்போ நீங்கள் போகலாம், 10th படிக்கலாம், ஏன்னா இந்த வருஷத்தில் இவ்வளோ நல்ல மார்க் வாங்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னையால் படிக்க முடியுமா, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கா, நான் அந்த அளவுக்கு எனக்கு ஞாபக சக்தி இருக்கா, ஏன்னா யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களை நோக்கி தான் அந்த வார்த்தை வருது. ஞானத்தில் ஒருவேளை நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாய தேவனிடத்தில் கேட்க கடவன் வசனம் போடப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நாளில் உங்கள் காதுபட இந்த மெசேஜில் ஆண்டவர் உங்க கூட பேசுகிறாருன்னா உங்களுக்கு ஞானத்தை தருவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஞானத்தை என்ன செய்வார், தருவார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தோடு என்ன செய்யணுமா, நம்ம கேட்கணுமா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் கூட அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில், அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வருமா. அப்போ ஆண்டவர் தான் ஞானத்தை நமக்கு என்ன செய்கிறாராம், தருகிறாராம். அவர் வாயிலிருந்து என்னது வருமா, அறிவும் புத்தியும் வருமா. அந்த ஞானம் அதெல்லாம் யாருக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை என்ன செஞ்சுருக்கிறாரா, வைத்திருக்கிறார். ஞானத்திலையும் மெய் ஞானத்தை யாருக்காக வச்சிருக்கிறாரா, நீதிமானுக்காக. அப்போ இந்த வசனங்களை நீங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்கள் வாயிலேருந்து அறிவும் புத்தியும் வருமா, அந்த அறிவும் புத்தியினால என்னை நிரப்புங்க, எனக்கு ஞானத்தை தாங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுல அவங்க பயத்தோடு இருக்கலாம், படிப்பில் அவங்களுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் வராமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீதிமான்களுக்குன்னு மெயின் ஞானத்தை வச்சுருக்கீங்களே, உங்கள் வாயிலேருந்து அறிவும் புத்தியும் வருமே, என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஞானத்தை தாங்க, என் வாழ்க்கையில் ஞானத்தை தாங்க, என் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை தாங்க, என் பிள்ளைகளை நடத்த வேண்டிய ஞானத்தை தாங்க, அல்ல நான் வேலை பார்க்குற இடத்துல ஞானமாக நடக்கிறதுக்கான ஞானத்தை தாங்க. எல்லா காரியங்களுக்கும் நம்ம ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் நமக்கு தருகிற தேவனாக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா. உங்களை இசப்பா இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே, அருமையான வசனத்தை வச்சு நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவரே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் நம்முடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோட ராஜா, ஒருவேளை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், 10th 12th படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், எனக்கு இந்த சப்ஜெக்டில் ஞானம் இல்லையேன்னு கேட்கலாம். ஒருவேளை காலேஜில் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ஞானம் இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கான இதை புரிந்து கொள்றதுக்கான ஞானம் இல்லைன்னு கேட்கலாம். அன்று யார் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்து ராஜா ஞானத்தை கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சம்பூர்ண ஞானத்தை கொடுங்க ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவையும் புத்தியும் நீங்கள் கொடுங்க ராஜா. அன்றே அவங்க வாழ்க்கையில் பெற வேண்டிய நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆண்டவரே நல்ல உயர்ந்த இடத்துல பிள்ளைகள் படிப்பதற்கும் உயர்ந்த இடங்களில் வேலைக்கு செல்வதற்கும் இதன் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒருவேளை குடும்பம் நடத்துகிற பிள்ளைகளாக இருக்கலாம், நிறைய எங்கள் குடும்பத்தில் எனக்கு ஞானம் இல்லாமல் நடக்கிறதுனால நிறைய பிரச்சனையை நான் சந்திக்கிறேன், எங்கே எதை பேசுறேன்னு தெரிய மாட்டேங்கி, எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியாமல் இருக்கிறேன்னு ஒருவேளை ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. நடக்க வேண்டிய ஞானம், யார்கிட்ட எப்படி பேசுங்கிற ஞானத்தை கொடுங்க. நிறைய ஒருவேளை தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு தொழிலை செய்ய ஞானம் தெரியலை, எனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு ஒரு திங்கிங்கே இல்லை அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவையும் புத்தியும் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஏசி நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.